ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், இதை கேளுங்கள். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் வாசிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். ஆம், ஆண்டவராய் இயேசு இந்த நாளிலே உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். சீயோன் என்றால் என்ன என்றால் துதிக்கிற இடம். துதிக்கிற இடத்தில் இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அங்கு இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். அங்கே வேத வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது அப்படி என்றால் அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அதில் ஒரு குறைவும் கிடையாது, அதில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. அதில் இன்னும் நீதிமொழிகள் 10:22 வாசனம் சொல்லுகிறது, அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்ப்போமானால் இந்த வேத ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன். எங்கு 2-3 பேர் கூடியிருக்கிறோமோ அதுவே சீயோன், அதுவே துதிக்கிற இடம். அந்த துதிக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாராம். அது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் என்றால் ஒன்று சொல்கிறது, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இன்றைக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஒன்றை கொடுத்து இன்னொன்று கொடுக்கறதல்ல, எல்லாவற்றிலுமே பரிபூர்ணம். எல்லாவற்றிலுமே வாழ்ந்து திருப்தி அடைந்தேன் என்று சொல்வதுதான் பரிபூரணம். எனவே எதிலுமே நான் குறைவில்லை என்று சொல்வதுதான் பரிபூரணம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்டதான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களே கர்த்தர் இன்னைக்கு அங்கே சீயிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அதுதான் அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 128 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களே இந்த வேதவசனம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இங்கிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இங்கே இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வ ஒவ்வொரு வரையும் பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்து, கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். ஆமென். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தே வந்திருக்கிறார். சகல காரியத்திலும் ஒன்றில் கொடுத்து ஒன்றில் அல்ல, எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே வந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற குறைவோடு கூட காணப்படுகிறாயா? இந்த நாள் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பரிபூர்ண நன்மையினால் ஆசீர்வதிக்கப்படுவா என்று. உன்னை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்றும் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஐயோ நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன் என்றால் என்ன? கூடி ஜெபிக்கக்கூடிய இடங்கள். இந்த கூடி ஜெபிக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் அங்கே வந்திருக்கிறார். அங்கே இருந்து உன்னை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பார். இவர் ஆசீர்வதித்தார், ஒரு குறைவும் இல்லை, அதில் ஒரு வேதனைகளும் இல்லை. கர்த்தர் பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்தை ஆபிரகாமை பாருங்கள், கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சகல காரியங்களும். அவர் ஒருவனை போல் ஒருவனை அல்ல. அவனை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதே போல் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், அப்படி அல்ல. இவனை ஆசீர்வதித்த விதம் வேறு, அதே போல் இவனுடைய குமாரனை ஆசீர்வதித்த விதம் வேறு. அன்புக்குரிய சகோதரனே, இவனுடைய குமாரன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 24:35 அவன் ஒரு விதை விதைத்தான், அது 100 மடங்கு.
அவன் ஒரு விதை விதைச்சா அது 100 மடங்கு பலனை கொடுத்தது. அப்படிப்பட்டதான 100 மடங்கு பலனை கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் அது எப்படிப்பட்டதானது என்று பார்த்தா, அதை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தோம். ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அதில் வேதவாகம் சொல்லுது 24:1 சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னை கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அவனுடைய குமாரன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலனை பெற்றான். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று அவனுடைய சத்துருக்கள் பார்த்து அவனை இங்கே இருந்து போய்விடு என்று சொல்லத்தக்க அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் 2 நாளாகமம் புஸ்தகம் 32:29 பார்க்கும். மகாதரலான ஆஸ்தியை எசேக்கியா ராஜாவுக்கு மகாதரலான ஆஸ்தியை கொடுத்தார். சாலமோன் ராஜாவை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3:13 பார்க்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய நாட்களில் ஆசீர்வாதங்கள் வெள்ளி கற்களை போலவும் மரங்கள் காட்டத்தி மரங்களைப் போலவும் சேர்த்து வைத்தான். தேக்கு மரங்களை காட்டத்தி மரங்களைப் போல சேர்த்து வைத்தான் என்று, கேதுரு மரங்களை காட்டத்தி மரத்தை போல சேர்த்து வைத்தான் என்று சொல்லப்படுது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, வெள்ளியை கற்களை போல சேர்த்து வைத்தானாம். 1 ராஜாக்கள் 10:27 பார்க்கிறோம். அவன் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் அவன் வேத வசனம் சொல்லுகிறது. இவனை போல ஒருவனும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆமேன். அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இந்த நாளில் எனக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிற போதுமானவராக இருக்கா? அவரை தேடி வா. ஆண்டவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சீயோன் என்றால் எங்கே 2-3 பேர் கூடி இருக்கு ஜெபிக்கிறீர்களோ அதுதான் சீயோன். அவரை கர்த்தரை துதிக்கிற இடம் சீயோன். நீ துதிக்க ஆரம்பித்தாலே கர்த்தர் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நன்மைகளால் ஆசீர்வதிக்க ஆரம்பித்துடுவார். அதில் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தே வந்த ஒரு காரியத்தை ஆசீர்வதித்தால் என்றால் ஆசீர்வதித்து மொத்தத்தில் 10 மூடையை தலையில் ஏற்றி அப்படியே விடுறது அல்ல. அவர் ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து தேவைகளை ஆசீர்வதித்து விருத்தி அடை செய்கிறவர். அன்புக்குரிய சகோதரனே, ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதற்கு நீ கீழ்ப்பட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய தரித்திரங்களை போக்குவதற்காகத்தான் இந்த இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார். உன்னுடைய தரித்திரங்களை போக்குவதற்காகத்தான் அவர் கந்தையை உடுத்து வித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. உனக்காகத்தான் இயேசு இரத்தம் சிந்தினார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? இந்த இயேசு உனக்கு ஜெயம் கொடுப்பார். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லம் உள்ளவராக இருக்கார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைக்கு நீ இப்பொழுது இடம் கொடு. இந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நம்முடைய இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதா.